Perfect. In the நேரத்துல your friend has some amazing words that he's prepared for you. So once again, ladies and gentlemen, put your hands together and let's get a big round of applause. Shukriya. Many bring high up happened. Wanakkam. எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து உங்களுக்கு எத்தனை வரைக்கும் சரி எல்லோருக்கும் வணக்கம். சொந்த காசுல சூனியம் வைக்கிறேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன கூப்பிட்டு தான் பற்றி காய்க்க வைப்பான். EST என்று ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க. ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம் இருக்கு. நான் ஃபாலோ பண்றது SST, சுதா ஸ்டாண்டர்ட் டைம். சரியோ, ஆனால் எனக்கு இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறான் ராகவன். அவன் எல்லாம் ஸ்கெட்யூல் செல்லக்கூடிய எல்லாத்தையும் ப்ரோக்ராம் பண்ணி வழிவா செய்யுது. இவன் கிளாஸுக்கு எல்லாமே லேட்டா தான் தருவான். என்ன டூர்னமெண்ட் ஆட்டாலும் 15 நிமிஷம் லேட். சரியா, 1 hour புக் பண்ணோம், லேட்டா தான் தருவான். அப்ப 2 பேரையும் சேர்த்து ஆர்கனைஸ் பண்ண இந்த பாட்டு நடுவுல என்ன பிச்சு எடுத்துட்டாங்க 2 பேர். எப்போடா முடியும் வந்து இருந்து ஒரு மாதிரி தப்பி வந்துட்டேன். என்னத்து நான் சொல்ல போனா ராகவனை எப்படி நான் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா, ராகவனுடைய அப்பாவும் மேனகா சாந்தி பூசன், மேனகா வந்து சுதான வைஃப், அப்பாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். மேனகாட்ட பேரண்ட்ஸ் கல்யாணம் கட்டி வச்சது எங்களோட அப்பாவும் ராகவனுடைய அப்பாவும். அது அந்த சைக்கிள் அடுத்த ஜெனரேஷன் அவனுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கு. ரைட், திஸ் இஸ் அதான் அவனுக்கு சர்ப்ரைஸ் அழைச்சிருந்தேன் நான். ஸோ எனக்கு எப்படி வர தெரியும். ட்ரிங்க்ஸ் அடி நல்லா இருக்கு தோண்டு. ரமேஷ் வந்து கூட போடு. இல்லையா குடிக்கிற பிளானில் குடிச்சிட்டு காய்ச்சி சொல்லிடுவேன். சரி, ஸோ இவரை என்னன்னு எனக்கு தெரியுமாட்டா சொன்னாங்க. எங்கட என்னோட இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்தவா அப்படித்தான் பழக்கம். அப்ப தண்டை தம்பின்னு சொன்ன உடனே இவரை பற்றியும் கதை ஓடிச்சு. ஒரு தொடர்புலேருந்து வந்திருக்கு ஒரு கேங்ஸ். சரியோ, அப்ப இவரை கட்சி நாங்க சுத்தி பார்த்தா மீன் குழம்பு இருக்கு. 3 நாளைக்கு முதல்ல மீன் குழம்பு கலர் அப்படி இருக்கும். அதை மாதிரி தலைக்கிட்டாய் ஒரு தோடு புத்தி கொண்டு செய்வாங்க. சரியோ, எங்களுக்கு பேப்பாயம் ஒரு பக்கத்துல போகிறார். அப்படி இவருக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான் ராஜ். அவனோட தான் அடிக்கடி கதைக்கிறேன். அவன் கொஞ்சம் சாஃப்டான லுக் அப்படி இப்படி அவனோட கதைக்கிறார். ஆனா இப்ப இந்த 2 ராஜ்ல என் பேரை கெடுக்கிற குடும்பத்துல அவன் வந்திருந்தான். சரி, அப்படி எல்லாம் அவன் செய்யறது என் பிள்ளைங்க என்னட வாரம். அப்ப ஒரு நாள் வந்து மெட்ராஸ்ல மீட் பண்ணான். ராஜ கண்டுட்டு ராஜ கையை காட்டுறேன் மச்சா அப்படி இருக்காங்க. அவரோட கல்ச்சிகள் பக்கத்துல இப்படி இருக்க கீழே பாத்துறான் துவக்கி இருக்கா இல்லாட்டி காட்சி இருக்க வச்சுக்காங்க. சரியோ சரியா, அவன் அப்படிதான் பயந்து பழகினான் அவனோட. மெதுவா அப்ப இருந்து தொடங்கின ஃப்ரெண்ட்ஷிப் தான். இல்ல அப்ப சோ கேங் மெம்பர் ஒரு கன்செப்ட்ல இருந்து நான் அவனோட பழக தொடங்குறேன். சோ இன்றைக்குமே இந்த லைஃப் நல்லா இருக்கிறதுக்கு நான் என் மனைவியோட சந்தோஷமா நிறைய பிடிச்சது காரணமே அவன் அதே தான். அதுக்கு காரணம் என்ன சொன்னா, நான் ஒரு பிள்ளைய இருந்தேன். இவன் நான் கலைக்கோள் போய் கலைக்க விட்டுறான். நான் மேசல் இருக்கிறேன். இவன் அந்த பிள்ளையிட்ட போய் யோ he wants to talk to you. இப்படிதான் கலைக்க யோ he wants to talk to you. அவன் கதவை அடித்து ஓடிவான் கீழே. அதே மலையா அதை நானே கழிச்சு விட்டான். அதை கழிச்சு விட்டான். 98ல அமெரிக்காவுக்கு திருப்பி வந்தனால் அமெரிக்கா போயிட்டு திருப்பி வேற ஒரு கார்டை கொடுத்து விட்டுனான். கொடுக்குறதுக்கு ஷாப்பிங் பிளாஸை கண்டுட்டு கொடுத்துருக்க. ஆனா இந்த முறை கதைக்காக கெடுத்துட்டான். என்ன அந்த பிள்ளைக்கு தெரியாது யாரு கொடுத்தது. ஆனா அந்த பிள்ளைக்கு இவன் கொடுத்தது.
அவரு நோடி அந்த சரி அந்த நேரம் இவனை நானும் ஜிம்மோட காஃபி குடிச்சு யாரோ சொன்னாங்க நானும் ஜிம்மோட அமெரிக்கால வந்து டீ குடிச்சு இருக்கேங்க. அதை பார்த்துட்டு ரமேஷ் சொல்லிக்காக மேட்சான் சுதாம் ராஜு ஒன்ன சம்பவம் பண்ணத்தான் வந்துக்கான் போடு கனடா அமெரிக்கால இருந்து அவனு நாங்க இந்தியா சொன்னவங்க அவனுக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி எங்களை தேவையில்லாம உசுப்பேத்தி ஒரு கேங் என்று இது இமேஜ் உருவாக்கி எவ்வளவு பேரறிகளை வாங்கி கொண்டு இருந்தோம். ரைட் அப்புறம் அப்படியே எங்களோட வாழ்க்கை போயிட்டு சரி நான் கல்யாணம் கட்டிட்டேன். எல்லாரையும் பார்த்து ஒரு 10 பேருக்கு நான் கல்யாணம் கட்டி வச்சிருப்பேன். இந்த 10வது ஃபிளைட் என்னன்னு புரோக்கர்ஷி வேலை இல்லை அது போல பயிர்வேன். அப்ப நான் பார்த்து நீங்க ஒரு புடிச்சு கூட தெரியறா கொண்டு இல்லாம நாங்க மட்டும் கஷ்டப்படுறோம். நான் எங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ் ஃப்ரெண்டு அதை ப்ரப்போஸ் பண்ணேன். அப்போ 2 சரியா வேற அந்த அம்மா கதைக்குது என்ன சார்ட் வாங்கி கம்பேர் பண்ணிக்கொண்டு இருக்கிறேன். எங்கிட்ட இங்க இருக்கிற ஒரு குறிப்பிட்ட விட்டு அவ அங்கேயும் பார்க்கிறேன். அப்ப ரெட்டா செஞ்சு சொன்னா பொருந்தியிலேன்னு அவன் பேசுவா இங்க பொருந்தி இருக்கே 98% சொன்னேன். கரைச்சு கொண்டு கரைச்சு போட்டு இல்ல கரைச்சு போட்டு இருக்குறா. இந்த கதையை கேளுங்க. கரைச்சு கொண்டிருக்க 6 ஹவருக்கு போறதா ரெண்டு சண்டை அடிக்கலாம். எங்கன்னு கேட்டா இவர் மேனாடு ஹோஸ்டலுக்கு கொழும்பு போயிட்டார். அதே அவனே திமுக சாய்ச்சி கொண்டு வந்தாங்க. எல்லாத்தையும் ஒழுங்கா செய்ய போனா அவ்வளவு பாசமா அவ்வளவு இது அதுவும் போனது கிடைச்சது. இந்த மானத்தை வாங்குறதுக்கு எங்க குடும்பத்துக்கு முன்னால அதே மீன் குழம்பு தலைமை அதே போட போயிட்டாங்க. என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தெரியும். ஐயோ இங்க சாதுக்கு போறது சரி நாங்கள் எல்லாத்தையும் பொருள்கள் எல்லாம் சாய்ச்சிட்டு பேக்டீரியல் யாரை போகணும். பேக்டீரியல் போனா இவர் ஸ்மாஷ்டிங்கிறது தான் இவர் சொல்றது. என்ன கிருக்கி அடிப்பார் ஒரு 10 நெட்டு எவ்வளவு உண்டாங்க. அப்ப அந்த அர்த்தம் பார்த்துட்டு நல்ல விருப்பம். அப்ப எந்த நம்பரை ஒரு பிள்ளைங்க கேட்டு அந்த அக்கா எனக்கு கால் பண்ணி கேட்கிறா உங்களோட விளையாடுற சுதாந்த நம்பரை தருவீங்களா வாழ டூர்னமெண்ட்ல பார்ட்னர் போடுவோம். நான் போன கம்பெனிக்கு இல்ல சரியா சரி அதனால பரவாயில்ல. ஏதோ ஒரு சச்சரையில நடத்த உண்மை கதை இது எல்லாம் இல்ல இல்ல இப்ப அப்ப இது இல்ல அவரு தங்கச்சி இருந்துட்டு கேட்கிறா. இப்ப நேரா பாட்டு நீங்க உங்க கேங்ல இருந்த நீங்களோட அதோட நாங்க வைக்கும் போறதையும் விட்டுட்டோம். எங்க இங்கிலீஷ் சரியா இல்லை வருடத்து சரியோ சரி அப்படியே போயிச்சு. ஐநூறு இல்ல போடுவார் இன்னொரு அதுக்கு கதை என்னட்டு சொல்லி சொன்னால் சரி இனி ஒரு சீரியஸ் இதுக்கு வரும். சீரியஸ் இவன் அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு கல் எடுத்து செதுக்கினா தான் கடவுள். அந்த செதுக்க அந்த கல்லுல ஒரு உணர்வு வேறு ஃபீலிங் வேறு அத மாதிரி இவனோட பழையினத்தனை வந்த உண்மை தெரியும். நீங்க வெளியால பாத்தீங்கன்னா சாப்பிட்டீங்க என்னையும் அப்படித்தான். அதாவது செய்வேரா செய்ய என்னன்னு சொன்னா ஒரு எங்களுக்கு ஒரு 300 நண்பர்களுக்கு தேவை. எங்களுக்கு ஒரு 2-3 நண்பர்கள் இருந்தாலே போதும் எங்களோட பிரச்சனையை அழுது இது பண்ணதுக்கு. ரைட் அப்படி ஒரு நட்பு தான் எனக்கு சுதா. எந்த விஷயமும் கலைக்கலாம் இதுக்கு ஒரு கீழே இருக்குது. அந்த எஸ்எஸ்டி பேச்சுடாம சுதா ஸ்டாண்டர்ட் சைனா தவிர மிச்சதெல்லாம் எனக்கு ஒரு கிடைச்ச வரவு தான் நான் நினைக்குவேன். ஒரு சங்க காலத்துல அவ்வையார் நட்பை பற்றி சொல்லியிருக்கிறார். அச்ச குளத்தில் அருநீர் பறவைவோ உச்சலி தீவா உறவு அல்ல
அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பரும் நெய்தலும் போலவே ஒட்டியுறவார் உறவு. ஒரு ஒரு ஓட்ட கொண்டாட்டு இருக்குமா, அதுல செடிகள் தாமரை பெயர் எல்லாம் வளர்ந்து செழிப்பாயிருக்கும். மழை வேலைக்கு அது நிரம்பி வழியும், பறவைகள் எல்லாம் வந்து தண்ணி குடிக்கிறவா. அது இப்ப பத்துதோ அள்ளி செடியும் தாமரை செடியும் தான் நிற்கும், மிச்சதை விட்டுட்டு போயிடும். அதே மாதிரி தான் சுதா பூ என்னோட நிற்கிறார், தாமரை பூ மாதிரி எங்களுடைய நிற்கிற ஃப்ரெண்ட்ஷிப் தான் எங்களுக்கு சுற்றி நிற்கிறோம். 50 வயசுல நாங்கள் ரீஃப்ளெக்ட் பண்ணோடும், எல்லா நட்புகளும் கொண்டு தெரிய வேண்டிய அவசியமா. அப்படி ஒரு சந்தர்ப்பத்துல தான் எனக்கு ஒரு பாட்டியில முதல குத்தப்பட்ட கத்தியை தண்டால கையால பிரிச்சு காப்பாத்தினார். அந்த நட்பை நான் வாழ்க்கையில மறக்க இயலாது. அந்த சம்பவம் இந்த மனதில் போய் ஓடிக்கொண்டு அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் ஒரு சில விஷயங்களை சொல்லணும் என்றால் உணர்வு குணமானது ஒரு உணர்ச்சியோட சமசமான விஷயம். ஒரு சமூகத்துக்காக குடும்பத்துல ஒரு தனி சுதாக்கு அண்ணாக்கு அண்ணா போகிறார், அதுவும் சுதாவும் போறார் சமூகத்துக்காக. அம்மா போய் அங்க கேட்கிறார், ஒரு பிள்ளையாவது அனுப்பச்சவை வீட்டுக்கு. அப்ப பெரியவர் சொல்றார், கடையில வைத்திருக்கும் கடைக்குட்டியை கூட்டிக் கொண்டு போங்க. நாங்கள் பெற்றோர்களா இருக்கோம், உங்கள்கிட்ட ஒரு 3-4 பிள்ளைகள் இருக்கிறோம். இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்து நாங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொண்டிருப்போம் என்றதை யோசிங்க. இது எங்களோட போராட்டத்துக்குள்ளேயே கலந்துருக்கு. கணக்கரையில் ஒன்று விஷயம் தான் அறிவு இவங்களோட குடும்பத்திலே இருந்திருக்கு. அதை ஒப்பையும் நினைச்சு பார்க்க இவன் கடைக்குட்டியாக வீட்டுக்கு வந்தவன் மற்றவர் நாட்டுக்காக போறான். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த குடும்பம் உள்ள தியாகத்தை எங்களுக்கு செய்திருக்கு எங்களுக்கு சமூகத்துக்காக. அதனால நன்றியோட எப்போது விட்டு வரும். அந்த 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 விஷயத்துக்காக தண்ணி அடிக்காம செய்த கரெக்ட். அதனால தான் நான் சராசரி இருக்கிறேன். நான் தண்ணி அடித்தா இப்படியெல்லாம் வடிவா ஃப்ளூமேட்டு கரெக்ட். ஓகே, ஸோ கடைசியாக முடிச்சு விடுவோம். இன்னைக்கு கூட போய் கொடுக்குறேன். மனுஷன் நாட்டு சொல்ல படித்தலி. ஸோ மேலே உங்களுக்கு நான் எங்களுடைய நண்பர்களை வந்து சொல்றேன், பலருக்கு தங்கம் இருக்குது. இவன் எங்களுடைய 10 மாத்து தங்கம். இவனுக்கு ஒரு தங்கமும் இருக்கல முந்தி. நீங்க தானே தங்கம். இல்ல, நீ 10 மாத்து தங்கம். சரியோ? So happy birthday, buddy. Enjoy.